அனைவரும் எழுந்து நிற்கவும். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே, என் தமிழ் தாயே, வீழ்வாறு வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாண்டிடு இறையினில் உனை விடுப்பேனோ, தமிழ் என் நாளும் தலை குனிவேனோ, சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகுமென் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே, முந்திய நாளினில் அறிவுமில்லாது மொய்த்தனன் மனிதராம் புதுப்புனல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே, ஒளியே வாழி, செழித்த என் தமிழே, ஒளியே வாழி, செழித்த என் தமிழே, ஒளியே வாழி. குத்துவிளக்கேற்றுதல். குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சி துவக்கியதற்கு நன்றி சார். இப்போது புதுச்சேரி வணிகவரித்துறையின் துணை ஆணையர் திரு கே ஸ்ரீதர் அவர்களின் ஆலோசனை.
தினமலர் மற்றும் ஸ்ரீ குரு கிருபாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இணைந்து வழங்கும் இந்த ஜிஎஸ்டி பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கத்திற்கு என்னுடன் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை அளிக்க வந்துள்ள ஆடிட்டர் திரு சேகர் அவர்களுக்கும் ஆடிட்டர் திரு எம் சரவணபிரபு அவர்களுக்கும் மற்றும் இந்த அழைப்பினை ஏற்று பெருவாரியாக வந்துள்ள பொதுமக்கள், வியாபார பெருமக்கள், தொழில் நிறுவனங்கள் மற்றும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜிஎஸ்டி பற்றிய இந்த விழிப்புணர்வு கருத்தரத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டியின் முக்கிய அம்சங்களை பற்றி உங்களுக்கு அடிப்படை புரிந்துணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒரு சிறிய விளக்கத்தை நான் உங்களுக்கு வணிக வரித்துறை புதுவை அரசின் சார்பாக கொடுக்க வந்துள்ளேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பற்றி தான் இப்போ எங்கே பார்த்தாலும் பேச்சா இருக்குது. நீங்கள் செய்தித்தாள் எடுத்தாலும் தொலைக்காட்சி எடுத்தாலும் மற்ற எங்கே போனாலும் ஜிஎஸ்டி. ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் ஜிஎஸ்டி வரப்போகுது. ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் இந்த ஜிஎஸ்டின்னு வரப்போகுது. இப்போ ஜிஎஸ்டினா என்ன? இது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு இது. தமிழில் பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டிக்கு இணையா தமிழ் பதம் இது வரைக்கும் யாரும் உருவாக்கல. எல்லாம் ஆங்கிலத்திலே ஜிஎஸ்டின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஒன்று இந்த சரக்கு மற்றும் சேவைன்னு சம சேவான்னு வச்சுக்கலாம். இப்போ திரைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இபிகோ 302 அடிக்கடி பயன்படுத்தும். ஏன்னா சொல்லி அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுது. ஏன்னா இது சொல்லாதனால எல்லா பத்திரிகைகளும் பார்த்தா ஜிஎஸ்டினே போட்டிருக்காங்க. உடனே இன்னிலிருந்து உடனே இந்த பத்திரிகைக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கும், சம சேவான்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சம சேவான்னு சொல்லும்போது இந்த குட்ஸ் சர்வீஸ் ரெண்டுத்துக்கும் சமமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, இதுக்கு ஒரு அத்தாரிட்டி, அதுக்கு ஒரு அத்தாரிட்டி. அதே மாதிரி மத்திய அரசு ஒரு பக்கம், மாநில அரசு ஒரு பக்கம், ரெண்டுமே இணையுது. இப்போ சமமா இருக்கிறதுனால ஒருவேளை ஜிஎஸ்டியை நம்ம சம சேவான்னு கூப்பிடலாம், சரக்கு மற்றும் சேவை வரி. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்தியாவில் இந்த வரி விதிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுக வரி விதிப்பின் கீழே வருது, இன்டைரக்ட் டாக்ஸஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் இன்கம் டாக்ஸ் வந்து நேர்முக வரி விதிப்பு, டைரக்ட் டாக்ஸஸ்ல போயிட்டு இருக்கு, வருமான வரி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரிகள் எல்லாம் மறைமுக வரி விதிப்பின் கீழே வருகிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேக்ரோ எக்கனாமிக் லெவல் சீர்திருத்தமா இதை கருதுறாங்க. உலகமே இந்தியாவை நோக்கி திரும்பி பார்த்து கொண்டிருக்கு, இதை எப்படி பண்ண போறாங்க. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களோடு இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை தலைப்பட்டிருக்கும். உலகத்தில் இதுவரைக்கும் 180 நாடுகளுக்கு மேற்பட்டு இது இருந்தாலும் அதெல்லாம் ஒரே நாடா இருக்கு. ஒரு நாட்டுக்குள்ள பல நாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலை இந்தியாவில் இருக்கு. 29 மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் அவங்களுடைய நிதி ஆதாரங்கள் தனித்தனியா இருப்பதனால தான் இந்த 2010 நம்ம இதை நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாலும் இந்த 7 ஆண்டுகள் தள்ளி இந்த அளவுக்கு நம்ம வந்து நிற்கிறோம். இப்போ இதனுடைய அடிப்படை அம்சங்களை நம்ம பார்ப்போம். இந்த ஜிஎஸ்டியில என்னென்னலாம் இருக்கு. இப்போ மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரிகள்லாம் ஒரு பக்கமும், சென்ட்ரல் டாக்ஸ் அது சென்ட்ரல் எக்ஸைஸ் கலால் வரின்னு சொல்றது, சர்வீஸ் டாக்ஸ் சேவை வரி, சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ். இது மத்திய அரசு வரி இருந்தாலும் மாநில அரசு தான் அதனுடைய வரி விதிப்பும் நடைமுறைகளையும் படித்து செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது கஸ்டம்ஸ் டியூட்டி விதிக்கக்கூடியது மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் மாநில அரசு விதிக்கக்கூடிய வரிகள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு படத்துல தெளிவா இருக்காது. இப்போ உங்களுக்கு நேரடியான ஒரு மெத்தட்ல பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய வரிகள்லாம் இந்த பக்கம் இருக்கு, மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய வரிகள்லாம் அந்த பக்கம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா வேட்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மதிப்பு கூட்டு வரி இது வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதில் பர்ச்சேஸ் டாக்ஸ், அப்புறம் என்ட்ரி டாக்ஸ், ஆக்ட்ராய், லக்ஸுரி டாக்ஸ், டாக்ஸ் ஆன் பெட்டிங், லாட்டரி, இந்த மாதிரி மாநில அரசு பல்வேறு வரி விதிப்புகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கு. இந்த பக்கம் மத்திய அரசானது உற்பத்தியின் மீது, இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் மீது ஆன் ப்ரொடக்ஷன்ல நீ ஆன் ரிமூவல் டியூட்டி கட்டணும். இந்த மேனுஃபேக்சர் பண்ணி ஃபேக்டரி விட்டு வெளியில வரும்போது டியூட்டி வரும், சேல்ஸ்லேயே கிடையாது. சர்வீஸ் அது ஒரு பக்கம் இருக்கு. இது மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரிகளா இருந்தா கூட அந்த பக்கம் சர்வீஸ் டாக்ஸும் சென்ட்ரல் எக்ஸைஸும் அதுக்கு 2 பேர் கமிஷனரேட் தனித்தனியா வச்சிருக்காங்க, தனித்தனி ரிஜிஸ்ட்ரேஷன், நீங்க தனியான படிவங்கள், அதுக்குண்டான விதிமுறைகள் தனி. அந்த ஒரே அரசு விதிக்கக்கூடிய வரி இருந்தாலும் 2 விதமா இருக்கு. இதுல கட்டுற டாக்ஸ் அதுல கிரெடிட் எடுத்துக்க முடியாது. மத்திய அரசுக்கு கட்டக்கூடிய டாக்ஸ் வந்து மாநில அரசு கூட கட்டக்கூடிய வரிகளை கழிச்சு கொள்ள முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. மாநில அரசுக்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னப்பட்ட பல்வேறு வரி. இப்போ பாண்டிச்சேரி உங்களுக்கு லக்ஸரி டாக்ஸ் எல்லாம் இல்ல, சிம்பிளா வந்து உங்களுக்கு வேட் மட்டும் தான் இருக்கு. இப்போ மற்ற மாநிலங்களில் பண்ணா ஹோட்டல்ல தங்கும் போதும் லக்ஸரி டாக்ஸ் கட்டணும்.
ஆக்ட்ரா இருக்கு. மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் நம்ம பாண்டிச்சேரியில் முனிசிபாலிட்டி மட்டும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களில் அந்த வணிகத்துறையை பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு வகுப்பு முறைகள் இருக்கும்போது ஒன்னொருத்துக்கும் தனி சட்டங்கள், தனி படிவங்கள், தனியா பதிவு பண்ணணும். அவங்க கிட்ட கொண்டு போய் செப்பரேட் ரிஜிஸ்ட்ரேஷன், அதனுடைய அத்தாரிட்டி வேற, இதுக்குண்டான நடைமுறைகள், வரி விதிப்பு முறைகள், ரிட்டர்ன் தாக்கல் செய்வது, மேல்முறையீடு பண்ணுவது, அப்பீல் பண்ணுவது, இந்த மாதிரியான இதெல்லாம் தனித்தனியா இருக்கும்போது ஒரு வணிகர் இது ஒரு சட்டங்களும் தனித்தனியா படிச்சு அறிஞ்சுக்கிட்டு அதனுடைய நுட்பங்களை தெரிஞ்சுட்டு அவர் அதை கம்ப்ளைன்ஸ் பண்ணக்கூடியது இருக்கும். அதனால அவர் ஒரு பக்கம் கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் ஒருங்கிணைச்சு அடுத்தது கொண்டு வரதுக்காக பண்ணதுதான் இந்த ஜிஎஸ்டி. இதுக்கு பண்ணும்போது என்ன ஒரு சிக்கல், இந்திய அரசமைப்பு சட்டத்துல தான் இதுக்குண்டான மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் வரி விதிக்கக்கூடிய அதிகாரங்கள் இந்திய அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன்ல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 7th ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் இருக்கு. லிஸ்ட் 1, லிஸ்ட் 2ல அது மத்திய அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, மாநில அரசுக்கு என்னென்ன இருக்கு. இந்த அதிகாரத்துல மத்திய அரசுக்கு சேவை மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு, உற்பத்தியின் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு, இம்போர்ட் பண்ணும்போது கஸ்டம்ஸ் டியூட்டி சுங்க வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசு கிட்ட இருக்கு. மாநில அரசுக்கு பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு கூட்டு வரி, இந்த என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், பெட்டிங் டாக்ஸ், லக்ஸரி டாக்ஸ், ஆக்ட்ரா இதெல்லாம் இருந்திருக்கு. இப்போ மாநில அரசுக்கு சேவை மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. மத்திய அரசுக்கு உற்பத்தி மீது மட்டும்தான் வரி விதிக்க முடியும். கீழே ட்ரேடிங் வரும்போது அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது வரி மீது வரி சுமை ஏற்றப்படுகிறது. இந்த மாற்றங்கள் பண்ணுவதற்கு முதல்ல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் தான் நமக்கு மாற்றி அமைச்சாதான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சரக்கு மற்றும் சேவையின் மீது ஒரே நேரத்தில் 2 நிர்வாகமும் வரி விதிக்கக்கூடிய ஒரு முறை உருவாகணும். இதற்காக என்ன பண்ணாங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் முதல்ல முடிச்சாங்க. கடந்த ஆகஸ்ட் 2016 அன்று கான்ஸ்டிடியூஷன் 101st அமெண்ட்மெண்ட் 101வது அமெண்ட்மெண்ட் மூலம் இதுக்கு வழிவகை பண்ணி மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒரே நேரத்தில் ஒரே காமன் டாக்ஸ் பேஸ் மீது வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டு வரப்பட்டது. இதுக்கு பிறகு இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டன. மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ், ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பொறுத்துக்கும் அந்தந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட் பண்ணும். இதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கனால இதெல்லாம் பாராளுமன்ற சட்டத்தின் கீழ் வருவதனால இதெல்லாம் மத்திய அரசாங்கம் இதுல திரையில இருக்கக்கூடிய இந்த 4 சட்டங்கள் இருக்கு. சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், அதுக்கப்புறம் இந்த காம்பன்சேஷன் ஆக்ட். ஏன்னா பெரும்பாலான மாநில அரசுகள் இந்த ஜிஎஸ்டி வந்தா தன்னுடைய வருவாய் இழப்பு ஏற்படும், எங்களுக்கு அதுக்கு நிரந்தர தீர்வு காண்டு வரணும், அதுக்கு சட்டபூர்வமான ஒரு அங்கீகாரம் கொடுத்தாதான் நாங்க வருவோம்னு சொல்லி அதனாலையும் சில இந்த ஜிஎஸ்டி வருவது தள்ளி போயிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த காம்பன்சேஷன் ஆக்ட் சட்டமாவே ஏற்றப்பட்டு இந்திய அரசமைப்பு சட்டத்திலே ஒரு அங்கீகாரம். இதனால் இழப்பு ஏற்பட்டால் 5 வருடங்களுக்கு அந்த மாநில அரசுக்கு ஏற்படும் இழப்பை சரி செய்யப்படும் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன்ல சூடு பிடிச்சிருக்கு. இப்போ மாநில அரசுகளும் ஜிஎஸ்டிய ஒரு மாநிலத்துக்கும் தனியாக அவங்க ஏற்றிருக்காங்க இந்த சட்டசபை. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் பண்ணியாச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர எல்லா மாநிலங்களும் இந்த சட்டத்தை ஏற்றி, வெஸ்ட் பெங்காலும் கேரளாவும் ஆர்டினன்ஸ் மூலமா போட்டிருக்காங்க, ஒரு அவசர சட்டம் மூலம். மற்றவங்க எல்லாமே சட்டமாவே ஏற்றி இதை பண்ணியாச்சு. ஸோ இதனால அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு. 1/7 முதல் சட்டங்கள் வந்தாச்சு. இதுக்கு உண்டான விதிமுறைகளும் ஒன்னொன்னா பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன படிவங்கள் இருக்கு இந்த சட்டத்தில் நம்ம பதிவு பண்றதுக்காக ஏற்கனவே இருக்கிற வணிகர்கள், எக்ஸிஸ்டிங் டீலர்ஸ் சொல்றோம் இல்லையா, ஏற்கனவே பிசினஸ் பண்ண வேட்டுகளை ரிஜிஸ்டர் பண்ண டீலர், சென்ட்ரல் எக்ஸைஸ்ல பண்ண பதிவு பெற்ற டீலர், சர்வீஸ் டாக்ஸ் அவங்களுக்கெல்லாம் தற்காலிக பதிவு எண் ப்ரொவிஷனல் ஐடி ஏற்கனவே அனுப்பிச்சு ஆச்சு. இந்த நடைமுறை நவம்பர் 8 இருந்து ஆரம்பிச்சது. இந்தியாவிலே புதுவை மாநிலத்தில் நவம்பர் 8 முதலாக துவக்கப்பட்டது. நவம்பர் 8 இருந்து இந்த பதிவுகள்லாம் நம்ம புதுப்பிச்சு வரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட 90% அளவுக்கு பதிவுகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. திருப்பி 25ஆம் தேதி அன்னைக்கு இது மீண்டும் ஓபன் பண்ணப்படுது. அன்றிலிருந்து புதிய வணிகர்களும் இனிமேல் ஜிஎஸ்டிக்கு வரக்கூடிய வணிகர்களும் பதிவு பண்ணலாம். டிடிஎஸ், டிசிஎஸ் இதுல பிடிக்க வேண்டிய வணிகர்களும் பதிவு பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம பார்த்த மாதிரி இந்த ஜிஎஸ்டின்னு சொன்னாலும் அதுக்குள்ள எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி இருக்கு.
எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான், சட்டப்பிரிவுகள் எல்லாமே ஒன்று இருக்கும்போது ஒரு மாநிலத்துக்கும் அந்தந்த வரி விதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது எஸ்ஜிஎஸ்டி. மத்திய அரசு வரி பங்குக்கு பெற வேண்டிய வரி சிஜிஎஸ்டி மூலமா வருது, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் என்னன்னா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்சனுக்கு இந்த ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூடிஜிஎஸ்டி. இது என்னன்னா, யூனியன் பிரதேசங்கள்ல நம்ம புதுச்சேரிக்கு சட்டமன்றம் இருக்கு, உங்களுக்கு தெரியும், தில்லிக்கும் சட்டமன்றம் இருக்கு. இதை தவிர மற்ற யூனியன் பிரதேசங்கள்ல சட்டசபை கிடையாது, சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அவங்க கிடையாது. இப்போ சண்டிகர், தத்ரா நகரவேலி, அந்தமான் நிக்கோபார், தியூ தாமன்லாம் பாத்தீங்கன்னா அந்த யூனியன் பிரதேசங்களுக்காக அந்த சட்டம் யூடிஜிஎஸ்டி என்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து இது நம்ம புரியறதுக்காக என்ன பண்ணலாம், இப்ப பிரசன்ட்ல வேட் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும், மதிப்பு கூட்டு வரி. அதுதான் எஸ்ஜிஎஸ்டின்றத ஒரு புரிதலுக்காக வச்சுங்க. ஏன்னா அது எஸ்ஜிஎஸ்டில வேட் மட்டும் இல்ல, மற்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற வரிகளும் அதுல உள்ளடங்கி இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸைஸ் தான் சிஜிஎஸ்டின்ற ஒரு புரிதலுக்காக நம்ம வச்சிருப்போம். இப்ப பிரசன்டா சிஎஸ்டி மத்திய விற்பனை வரி சட்டம் வந்து ஐஜிஎஸ்டின்னு வச்சிருப்போம். அடுத்து இந்த ஐஜிஎஸ்டில வரும்போது மட்டும் பாத்தீங்கன்னா அந்த எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ரெண்டுத்தையும் கூட்டி அந்த சதவீதத்தை மொத்தமா போட போறோம். இதுதான் இப்ப உள்ளூர்லயே விற்பனை நடக்கும்போது ஒரு பொருளுக்கு 12% வரையினா இல்ல சேவைக்கு 12% வரையினா மத்திய அரசுக்கு 6%, மாநில அரசுக்கு 6% தனித்தனியா பிரிச்சு காமிக்க போறோம். இதே வந்து பிற மாநிலங்களுக்கு புதுவையில இருந்து தமிழ்நாட்டுக்கோ இல்ல ஆந்திராவுக்கோ கர்நாடகாவுக்கோ அனுப்பும்போது அது ஐஜிஎஸ்டி கீழே வருது. ஏன்னா இப்பவும் மத்திய அரசுக்கு தான் பிற மாநிலங்கள் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நடைபெறக்கூடிய டிரான்சாக்சனுக்கு டாக்ஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்கனால அந்த ஐஜிஎஸ்டி ஆக்டிங்ல வருது. அங்க வரும்போது அந்த 6+6 சேர்த்து மொத்தமா 12 வச்சிருக்கீங்க. 10னா இப்ப மத்திய அரசு மாநில அரசுக்கு 5 பிரிக்கணும் இல்லையா, அது மொத்தமா ஆயிடும். இந்த ஐஜிஎஸ்டி மட்டும் ரெண்டோட கூட்டுத்தொகை. இதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது ஜிஎஸ்டிஐஎன். இப்ப வேட்ல நம்ம டின் நம்பர்னு சொல்றோம், இது ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஜிஎஸ்டின் ஆயிடுது, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்துவோருக்கான ஒரு அடையாள எண். இந்த எண்ணை வச்சுதான் இவர் யார், இவர் எந்த ஊர்ல இருந்து வியாபாரம் பண்றாரு என்றதை ஏன்னா கணினி முறையத்துல ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு நம்பர் வேண்டதுனால இந்த நம்பர் அதை கொடுக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஎன். இது என்ன பண்ணா இவங்க தான் வந்து இந்த கட்டமைப்பு எல்லாம் ஏற்படுத்துறாங்க. இந்த கணினி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றோம் இல்லையா, சாஃப்ட்வேர், இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணக்கூடியது இந்த ஜிஎஸ்டிஎன். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில். இப்ப ஜிஎஸ்டி சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இதை பாத்தீங்கன்னா மாநில அரசுக்கு உண்டான அதிகாரங்களும் மத்திய அரசுக்கு உண்டான உதவிகளும் இந்த கவுன்சில் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கவுன்சில் தான் இனிமேல் சர்வ வல்லமை படைத்த அதிகாரங்கள் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கும். இங்கதான் இந்த சட்டங்கள், விதிமுறைகள், வழிமுறைகள், என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வரது, என்ன ரேட் வைக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். டெல்லியில பாத்தீங்கன்னா அடிக்கடி கூடி பேப்பர்ல வந்திருக்கும். உங்களுக்கு இவங்க தான் வந்து இங்க அப்ரூவ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வருது. இந்த எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி லாலாம் பாத்தீங்கன்னா இந்த கவுன்சில் அப்ரூவ் பண்ணது தான். இந்த ரேட் எல்லாமே இவங்க அப்ரூவ் பண்ணது. இப்ப ஏதாவது சட்ட திருத்தங்கள் வேணாலும் நம்ம அந்த கவுன்சில தான் முறையிட்டு நம்ம பண்ணணும். அதை பத்தி விரிவா பின்னாடி பார்ப்போம். அடுத்து இந்த ஜிஎஸ்டின்னு சொன்னோம் இல்லையா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது வந்து ஒரு 15 இலக்கங்கள் கொண்ட ஒரு எண். இப்ப வேட்ல டின் நம்பர் 11 இலக்கங்கள்ல இருக்கு. இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு 15 இலக்கங்களா மாறுறோம். இதுல முதல் 2 இலக்கங்கள் அந்தந்த மாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கோட், ஸ்டேட் கோட்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் ஸ்டேட் கோட். இப்ப 34ன்றது புதுச்சேரியோட கோட், தமிழகத்துக்கு 33. இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு வேட்ல இருக்கிற அதே கோடு தான் கண்டினியூ ஆகுது. இப்ப வியாபாரிகளுக்கு தெரியும், ஏற்கனவே ஸ்டேட் கோட்லாம் கொடுத்திருப்பாங்க, அதே கோடு கண்டு. இந்த முதல் 2 எடுத்து வச்சு நம்பரை வச்சு அவர் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பேன் நம்பர். இப்ப ஜிஎஸ்டில மிகவும் முக்கியமானது, ஒரு வணிகர் வணிகம் செய்யும் போது பதிவு பண்ணா அவருக்கு பேன் நம்பர், இன்கம் டாக்ஸ்ல கொடுக்கப்பட்ட பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அவருக்கு தேவை. பேன் இல்லாம நீங்க ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. யாரா இருந்தாலும், தனிநபரா இருந்தாலும், கூட்டு நிறுவனமா இருந்தாலும், கம்பெனியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் இருக்கும். அந்த பேன் நம்பர் வரும். அடுத்த 10 இலக்கங்கள் உங்களுடைய பேன் நம்பர். இப்ப தனி ப்ரொப்ரைட்டர் கன்சர்ன் இருந்தா ப்ரொப்ரைட்டரோட பேன், பார்ட்னர்ஷிப்பா இருந்தா அந்த ஃபேம்க்கு உள்ள பேன் நம்பர், HUF இருந்தா அந்த HUF க்கு உள்ள பேன் நம்பர், கம்பெனியா இருந்தா கம்பெனியோட பேன் நம்பரை நீங்க கட்டாயம் வச்சு அது வழியா பதிவு பண்ணுறோம். இந்த பேன் நம்பர் ஒரு மாநிலத்துக்கும் அந்த நிறுவனம் இருந்ததுன்னா அதே பேன் நம்பர் தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா இந்த ஸ்டேட் கோடை வச்சு ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒரு நிறுவனம் பாண்டிச்சேரியில இருக்கு, கர்நாடகால இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்குன்னா அந்த பேன் நம்பர் அதே தான் இருக்கும். அந்த ஃப்ரண்ட்ல இருக்க 2 டிஜிட் மட்டும் மாறும். கடைசி 3 இலக்கங்கள் பாத்தீங்கன்னா செக் டிஜிட்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர்ல இதை பத்தி ஒரு கோடிங் வச்சு அந்த 3 டிஜிட் இருக்கும். சோ இந்த 15 இலக்கங்கள் கொண்ட எண் வந்து அவசியம். இப்ப இதுல ஒரு முக்கியமான திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இப்ப வேட்ல அரசு நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து பதிவு எண் கிடையாது. இப்போ இங்க வந்து ஜிஎஸ்டில எல்லாருக்குமே இந்த கணினி மூலமா அந்த சேவை பண்ண அவங்களுக்கும் நம்பர் கட்டாயம் சொல்லிட்டு யூனிக் ஐடென்டிட்டி நம்பர்
ஒரு அரசு நிறுவனமும் அரசாங்கமும் ஏதாவது பொருட்களை வாங்குவதோ விற்றதோ இல்லை தொடர்ந்து பண்ணும்போது அவங்களும் ஒரு நம்பர் எடுக்கணும். யூஎன் பாடிஸ்லாம் சொல்லக்கூடிய எம்பசி, யுனைடெட் நேஷன், யுனெஸ்கோ, யூனிசெஃப் இவங்களாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிக் ஐடென்டிட்டி நம்பர்ன்ற ஒரு 15 இலக்க எண் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த எண் இல்லாம பொருட்களை வாங்குவதும் விற்கவும் முடியாது. அடுத்து அந்த எப்படி இருக்குன்றது உங்களுக்கு இதற்கு இந்த 15 இலக்க எண் 34, அதுக்கப்புறம் வந்து உங்க 10 டிஜிட் வந்து பேன் நம்பர், அதுக்கப்புறம் செக் டிஜிட். நெக்ஸ்ட் அடுத்து. சோ இதுல அடுத்தபடியே சட்டத்துல என்ன சொல்லிருக்குன்னா, இந்த நம்பரை வாங்கிட்டு இப்ப வேட்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்பிளே பண்ணாம நிறைய வணிகர்கள் அப்படியே வச்சிருப்பாங்க. கேட்டீங்கன்னா உள்ள இருக்கு சார், அழிட்டு இருக்கு சார். சட்டத்துல தெளிவா சொல்லிருக்கு, இந்த சர்டிபிகேட்டை அந்த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்லயும் ஒரு அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்லயும் பார்வையில் படும்படி டிஸ்பிளே பண்ணணும். அடுத்தது அந்த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல அந்த டின் நம்பர் ஃப்ரண்ட்ல போர்டுல ப்ராமினென்ட்டா டிஸ்பிளே பண்ணிருக்கணும். உங்களுடைய போர்ட்லயே டிஸ்பிளே பண்ணிருக்கணும். இது 2 முக்கிய ஒரு திருத்தங்கள் தெளிவா வந்து அந்த விதியில கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்பிளே பண்ணணும் உங்க நேம் போர்டுல. முதல்ல சொல்லுவாங்க கடலூர்லாம் பாத்தீங்கன்னா அந்த போர்டுல இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த நேம் போர்ட்லயே அவருடைய சேல் டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். அது மாதிரி உங்களுடைய ஜிஎஸ்டி வந்து உங்க நேம் போர்டுல டிஸ்பிளே பண்ணணும் ப்ராமினென்ட்டா. அடுத்தது இப்ப இதுல வந்து யாரெல்லாம் கட்டாயமா பதிவு பண்ணணும்ன்றது சில விதிமுறைகள் கொடுத்திருக்காங்க. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்றவங்க, இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் சொல்லுவோம். நம்ம பிற மாநிலங்களிலிருந்து கொள்முதல் பண்ணும்போது அவங்க கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ணணும். கேஷுவல் டீலர், ஒரு தற்செயலா ஒரு வணிகம் பண்ணிருக்க, ஒரு எக்ஸிபிஷன் போட போறாரு, இல்ல ஒரு ஸ்டால் எங்கேயாவது ஒரு ஃபேர்ல நடக்கும்போது பண்றது, இந்த மாதிரியான டீலர் வந்து கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ண. அவருக்கு வந்து எந்த டர்ன் ஓவர் லிமிட்டும் இல்ல. நான் ரெசிடென்ட் டீலர், ஒரு மாநிலத்தில் நிலையான முகவரி இல்லாம வேற மாநிலத்திலிருந்து பண்ணக்கூடிய அந்த நான் ரெசிடென்ட் டீலர். ரிவர்ஸ் சார்ஜில் சில பேருக்கு கட்டணும், அந்த மாதிரியான டீலர். இ காமர்ஸ் பண்றவங்க டிடிஎஸ், டிசிஎஸ் பிடிக்க வேண்டிய டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ், டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், இந்த மாதிரியான வணிகர்கள் இந்த சட்டத்தின் கீழே கட்டாயமா பதிவு பண்ணணும். மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் என்ற ஒரு விற்பனை வரம்பு கொடுத்திருக்காங்க. அந்த 20 லட்சம் விற்பனை வரம்பு பார்க்கும்போது அது பொருட்கள், சேவைகள் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு கூட்டுத்தொகையா இருக்கணும். அப்புறம் அந்த வணிகர் பல மாநிலங்கள்ல வியாபாரம் பண்ணியிருந்தா அதனுடைய எல்லா கூட்டுத்தொகை, இப்போ இன்கம் டாக்ஸ்க்கு அவர் என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போறாரோ அந்த டோட்டல் டர்ன் ஓவரை எடுத்துக்கணும். எக்ஸம்ப்டட் குட்ஸ், எக்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்துக்கணும். ஆல் இண்டியா ஆனுவல் கிராஸ் டர்ன் ஓவர்ன்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இப்போ ஒரு வணிகருக்கு புதுவையிலையும் வியாபாரம் இருக்கு, அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, கடலூர்ல வச்சிருக்காரு, ஆந்திரால வச்சிருக்காரு, இல்ல கர்நாடகால பெங்களூர்ல வச்சிருக்காருன்னா அந்த எல்லா நிறுவனங்களுடையும் மொத்த கூட்டு தொகை 20 லட்சத்துக்கு கடந்த நிதி. இப்போ இந்த வருஷம் நம்ம வந்து மிடில் வரதுனால கடந்த நிதியாண்டுல அவருக்கு 20 லட்சத்துக்கு மேல இருந்தா கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ இத பத்திய மேலும் விவரங்கள் பார்க்கணும்னா மத்திய அரசு இப்போ ஜிஎஸ்டிக்காக gst.gov.inங்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கி இருக்கு. இதுல தான் வியாபாரிகள் மற்ற எல்லாரும் போய் பதிவு பண்றது, ரிட்டர்ன் தாக்கல் பண்ணலாம் பண்ண போறீங்க. புதுவைக்கு உள்ள வணிகவரித்துறைக்கு gst.puducherry.gov.in இருக்கு. இங்கேயும் இந்த பத்திய விவரங்கள், சட்டங்கள், விதிமுறைகள், என்னென்ன ரேட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். மத்திய அரசோட சென்ட்ரல் எக்ஸைஸ் cbec.gov. அதுலயும் இந்த விவரங்கள் இருக்கு. gstcouncil.gov.in, இதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்காகவே தனியா கிரியேட் பண்றதுக்கு அங்க ஜிஎஸ்டி கவுன்சில்ல எடுக்கப்பட்ட டிசிஷன்ஸ் எல்லாம் அதுல உடனுக்குடன் உங்களுக்கு பதிவேற்றங்கள் செய்யப்படும். இப்போ gst.gov.inல பாத்தீங்கன்னா அந்தந்த மாநில மக்களுக்கு புரியுற மாதிரி அந்த மொழியிலேயே வந்து மெனூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. இது தவிர வணிக வரித்துறை புதுவை அரசுல ஒரு இலவச கட்டணமில்லா சேவை எண் துவங்கப்பட்டுள்ளது. அந்த எண் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கு. 180042517117. இதுக்கு நீங்க போன் பண்ணி ஏதாவது வியாபாரிகளும் பொதுமக்களும் சந்தைகள் இருந்தா அதை கேட்கலாம். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இருக்கும். சனிக்கிழமையும் இது இருக்கு. சோ இந்த எண்ணை நோட் பண்ணுங்க. இது இல்லாம ட்விட்டர் ஹேண்டில், ஏன்னா மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் சென்று போறது ட்விட்டர்ல இருக்கு. புதுச்சேரியும் வந்து ட்விட்டர் வச்சிருக்கோம், சிடாக்ஸ் புதுச்சேரி ஆட். இந்த ட்விட்டர்லயும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் askgst.goi இந்த ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இதுல கேட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு பதில் வரும். ஏதாவது தெளிவுகள் வேணும்னா இந்த ட்விட்டர்ல இப்ப எல்லா மொபைல் போன் வச்சிருக்கீங்க, மொபைல் போன்ல இந்த ட்விட்டர் இருந்தாக்க இவங்களுக்கு நீங்க கேள்வியை கேட்டீங்கன்னா உடனே மத்திய அரசு கிட்ட இருந்து நேரடியாக வரும். மாநில அரசு, புதுவை அரசு கிட்ட இங்க இருக்கு. இதுக்கப்புறம் இந்த கேஷுவல் டீலர் பார்த்தோம், இவங்க கம்பல்சரியா ரிஜிஸ்டர் பண்ணணும். தற்காலிகமா வியாபாரம், ஏதாவது ஒரு எக்ஸிபிஷன் விழா நடக்கும்போது, தீபாவளி, பொங்கல் இது போன்ற விழா நடக்கும்போது ஒரு ஸ்டால் போட்டிருப்பார் கல்யாண மண்டபத்திலேயோ இல்ல இதுக்கின்ற சிறப்பு மேலா நடக்கிற இடத்துலயோ, அவங்க கட்டாயம் இந்த 20 லட்சம் வரி வரம்பு அவங்களுக்கு வரமாட்டாங்க. அவங்க
கண்டிப்பா பண்ணணும். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிவு சான்றிதழ் வந்து அந்த எத்தனை நாளுக்கு அவர் கேட்டு வாங்குறாரோ, அந்த விழா எத்தனை நாள் நடக்குதோ அது வரைக்கும் தான் இருக்கும். அந்த விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் அவர் ஸ்டால் போடுறாங்கன்னா அந்த 10 நாளுக்கு மட்டும்தான் அந்த பதிவு சான்றிதழ் வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஒருவேளை அவர் மென்ஷன் பண்ணலாம் 90 நாளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அது முடிஞ்சிடும். இப்ப இதுல இன்னொரு மாற்றங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கேஷுவல் டீலருக்கு அவர் முதல்ல பதிவு பற்று அதுக்கு உண்டான அட்வான்ஸ் டாக்ஸை கட்டிட்டு சர்டிபிகேட் கையில எடுத்துட்டு தான் இந்த பிசினஸ் பண்ணணும். ஒரு இடத்துல போய் ஸ்டால் பண்றப்ப நான் இங்க இருக்கேன், சென்னையில போய் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, சென்னையில வந்து ட்ரேட் சென்டர்ல வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்கு, நான் போய் ஸ்டால் பண்ணேன்னா நான் போய் அந்த இடத்துக்கு உண்டான ஒரு பதிவை பெற்று அதுக்கு உண்டான அட்வான்ஸ் டாக்ஸை கட்டி சர்டிபிகேட் கையில வச்சுட்டு தான் போய் வியாபாரம் பண்ணணும். ஸோ இது வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அடுத்தது இந்த ஜிஎஸ்டிஎன் பத்தி நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த ஜிஎஸ்டிங்கிறது இந்த ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக செக்ஷன் 25 நாட் ஃபார் ப்ராஃபிட் என்ற ஒரு ஆர்கனைசேஷனை கொண்டிருக்காங்க. இது மத்திய அரசு மாநில அரசுகள் சேர்ந்து 49% பங்கு மூலதனமாகவும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் 51% பங்கு மூலதனமாக கொடுத்திருக்கு. ஏன்னா இப்ப இதுல டிசிஷன்லாம் இப்ப ஐடி இல்லாம இந்த ஜிஎஸ்டி நடக்காது. ஏன்னா எல்லா ரிட்டர்ன் தாக்கல் செய்தல இருந்து எல்லா வித சேவைகளும் நீங்க இணையதளம் மூலமா படுக்கிற அலுவலகத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்காது. ஆன்லைன்ல நீங்க எல்லாமே பண்றதுனால பேமெண்ட் முதல் கொண்டு எல்லாமே இருக்கனால இருக்கு. அதுக்கு நல்ல ஒரு கட்டமைப்பு இருந்தாதான் இந்த ஜிஎஸ்டி வந்து செயல்படுத்த முடியுன்றதுக்காக இந்த ஜிஎஸ்டின்ற ஒரு ஆர்கனைசேஷன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் நெட்வொர்க் இது டெல்லியில தலைமையிடமாக கொண்டு இயங்க இருக்கு. இப்ப இந்த சாஃப்ட்வேர் தயாரிக்கக்கூடிய பணியை இன்ஃபோசிஸ் என்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட கொடுத்திருக்காங்க. இது அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஜிஎஸ்டி கவுன்சில். இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்கள் மாநில அரசுக்கு சட்டமன்றத்துக்கும் மத்திய அரசுக்கு பாராளுமன்றத்திற்கு. இதனுடைய அதிகாரம் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல 279A ஒரு ஆர்டிகிளை கிரியேட் பண்ணி அதுல இதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க ஜிஎஸ்டி சம்பந்தமான சட்டங்கள், விதிமுறைகள், வழிமுறைகள், என்ன ரேட்டு, என்னென்ன பண்ணலான்ற இங்க கூடி விவாதிச்சு முடியும். நமக்கு வந்த சட்டங்கள் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க டிசைட் பண்ணதுதான். இப்போ ஒரு மாதமும் தொடர்ந்து தொடர்ச்சியான நடவடிக்கை கிட்டத்தட்ட 18 கூட்டங்கள் நடந்து இது நடந்துட்டு இருக்கு. இதுல ஓட்டிங் பவரை பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு மொத்த ஓட்டுல டோட்டல் ஓட்டுல 1/3 33% வச்சுங்க. 33% வந்து மத்திய அரசோட ஓட்டோட மதிப்பு. மாநில அரசு எல்லாமே சேர்ந்து அனைத்து மாநில அரசுகளும் சேர்ந்து 2/3 66%. இது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அங்க கூடும்போது கோரம் சொல்லுவாங்க. மினிமம் எத்தனை பேர் 50% மொத்த உறுப்பினர்கள் 50% பேர் அங்க வந்திருக்கணும். அதுல 75% பேர் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாதான் மட்டுமே எங்க தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். 3/4. இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு தன்னிச்சையாகவோ மாநில அரசு தன்னிச்சையாகவோ எந்த முடிவும் அங்க எடுக்க முடியாது. ஒரு குறைஞ்சபட்சம் 20 மாநில அரசுகளும் மத்திய அரசும் சேர்ந்தாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு கூட்டம் ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டி கொண்டு வரது இந்தியா முழுக்க ஒரே சட்டமா இருக்கணும், ஒரே முறையா இருக்கணும். இப்ப வணிகர் வந்து இப்ப தற்சமயம் உள்ள சட்டத்தின்படி பார்க்கணும் அவர் 29 ஸ்டேட் லாவும் அவர் படிச்சிருக்கணும். ஒரு ஸ்டேட்லயும் ரிட்டனுக்கு ஒரு ஃபார்மேட், பேமெண்ட்டுக்கு ஒரு இது சிஸ்டம், அப்பீல் போங்கன்னா ஒரு இது, ரீஃபண்ட் வாங்கினா ஒரு இது, சென்ட்ரல் எக்ஸைஸ்ல போனீங்கன்னா அதுக்கு தனி சட்டம், அதுக்கு ஒரு இணையதளம். இப்ப ஒன்னொன்னு தான் படிச்சு தெரியணும். இப்ப இந்த ஒரு சட்டத்தை படிச்சீங்கன்னா எல்லாமே இருக்கும். உங்களுக்கு 4 சட்டமா இருந்தாலும் அதுல உள்ள ஷரத்துக்கள் பிரிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னேதான் இருக்கும். இந்த அதிகாரங்கள் அனைத்தும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்ம வந்து உங்களுக்கு பேப்பர்லயும் இந்த வெப்சைட்லயும் உங்களுக்கு உடனுக்குடன் எடுக்கப்படுகிறது. இதை நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்ததா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த சேல்ஸ்ங்கிற இந்த வேர்டு முடிஞ்சு போகுது. இனிமேல் சேல்ஸ்ன்ற ஒரு வார்த்தை பிரயோகமா கிடையாது. சப்ளை, இது தமிழ்ல ஒன்னா வழங்கல்ல கொடுத்தல் ஒன்னா சொல்லணும், சரியான வார்த்தை சப்ளை. அது குட்ஸா இருந்தாலும் சரி, சர்வீஸா இருந்தாலும் சரி, சப்ளைங்கிறது. ஏன்னா பழைய இதுல பாத்தீங்கன்னா நான் சேல் பண்ணலங்க, ஜாப் ஒர்க் தான் பண்ணேன், இங்க இருந்து அந்த இதுதான் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு வரி வரான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இங்க வந்து குட்ஸும் சர்வீஸும் வரதுனால ரெண்டுத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால இந்த சப்ளைன்ற வேர்டை யூஸ் பண்றாங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த சேலுங்கிற வேர்டை நீங்க மறந்துட்டு சப்ளைங்கிற வேர்டை மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா ஜிஎஸ்டி புரியுது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த சப்ளையை இன்வர்ட் சப்ளை, அவுட்வர்ட் சப்ளை. இந்த ஜிஎஸ்டி வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய புது புது வார்த்தை பிரயோகங்கள்லாம் இருக்கும். ஒன்னும் இல்ல, பழைய வார்த்தைகளை புது ஒரு சொற்றொடரை கொண்டு வருவாங்க. இன்வர்ட் சப்ளைங்கிறது ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ் தான். உள்ள வரக்கூடிய சப்ளை வந்து பர்ச்சேஸ், அதை இன்வர்ட் சப்ளைன்னு சொல்றாங்க. அவுட்வர்ட் சப்ளை, சேல்ஸ் வந்து அவுட்வர்ட் சப்ளைன்னு சொல்றாங்க. கொள்முதல் வந்து இன்வர்ட் சப்ளை, விற்றுமுதல் வந்து அவுட்வர்ட் சப்ளை. இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 lakhs ஆல் இண்டியா ஆனுவல் கிராஸ் டர்ன் ஓவர்
குட்ஸ், சர்வீஸ், அவருக்கு பல்வேறு பிசினஸ் இருக்கு. அவர் ஹோட்டல் வச்சிருப்பாரு, ஒரு நகை கடை வச்சிருப்பாரு, ஒரு கேப்ஸ் வச்சிருப்பாரு. அந்த மூன்றுடைய கூட்டுத்தொகை 20 லட்சத்துக்கு கீழே இருக்கும்போது அவர் பதிவு பண்ண வேண்டாம். அதுக்கு கீழே இருக்கவங்க விருப்பப்பட்டால் வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். அடுத்து வாங்க. அதே மாதிரி காம்போசிஷன் டீலர், இந்த சிறு வணிகர்களுக்கு நிறைய சலுகை கொடுக்கணும் தான். பாத்தீங்கன்னா வேட்ல உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, வெளியூர்ல இருந்து வாங்கி வைக்கிறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. அந்த வரம்பு அப்படியே 2 மடங்காக பண்ணிருக்காங்க, 20 லட்சம். அதே மாதிரி சிறு வணிகர்கள் பயன்பெறுவதற்காக 50 லட்சம் ரூபாய் இருக்க வேட்ல இருக்க இணக்கவரிய காம்போசிஷன் 75 lakhs வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. 75 lakhs வரைக்கும் ஒரு டீலர்ஸ்க்கு டர்ன் ஓவர் இருந்ததுன்னா, இது முதல்ல 50 லட்சம் இருந்தது. இப்ப 2 வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் இது 75 லட்சமா உயர்த்திருக்காங்க. இவங்க இந்த மேனுபேக்சர்ஸ் பாத்தீங்கன்னா 1% கட்டினா போதும். இப்ப எஸ்ஜிஎஸ்டி 1, சிஜிஎஸ்டி 1 2%. ஹோட்டல் லிக்கர் விற்காத ஹோட்டல்ஸ்க்கு மட்டும், அந்த ஹோட்டல்ல லிக்கர் சேல் பண்ணலன்னா 2.5%. ஸோ ஸ்டேட்டுக்கு 2, சென்டருக்கு 2, 5%. வணிகர்களுக்கு 0.5, 0.5, 1%. ஸோ இது என்ன, எஸ்ஜிஎஸ்டி 0.5, சிஜிஎஸ்டி 0.5 இப்படி வந்துடுது. இல்ல காம்போசிஷன் டீலர்ல இருக்க என்னன்னா, இந்த சர்வீசஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த காம்போசிஷன் கிடைக்காது. ஹோட்டல் வியாபாரத்தில் இருக்கவங்க மட்டும். எக்ஸம்டட் குட்ஸ் பண்றவங்களுக்கு, முற்றிலுமா வரி விலக்கு பெற்ற பொருட்களை பண்றவங்களுக்கு இந்த காம்போசிஷன் வராது. அவுட்வர்ட் சப்ளை, நீங்க இன்டர்ஸ்டேட் சேல் பண்ணிருந்தீங்கன்னா கிடையாது. ஆனா இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவர் இ காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு கிடையாது. ஏதாவது குட்ஸ் மேனுபேக்சர்ஸ்க்கு நோட்டிஃபை பண்ணான கவுன்சில், அவங்க இது எலிஜிபிலிட்டி வர மாட்டாங்க. மற்றபடி இந்த 75 லட்சத்துக்கு கீழே விற்றுமுதல் இருந்ததுன்னா அவங்க இந்த இணக்க வரி மூலமா வச்சுட்டு இந்த 18%, 12%, 28% போல இது கொடுக்கலாம். இவங்களுக்கு உள்ளீட்டு வரி வரவு ஐடிசி கிடைக்காது. இவர்கிட்ட வாங்குறவருக்கும் ஐடிசி கிடையாது. இதுல இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு வணிகர் 2-3 மாநிலத்தில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காருன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் காம்போசிஷன்ல இருப்பாரு, அடுத்த ஸ்டேட்லயும் இருப்பாரு. இப்ப இத மாதிரி பண்ண முடியாது. பாண்டிச்சேரியில் அவர் காம்போசிஷன் ஆப்ஸ் பண்ணிட்டாருன்னா மற்ற மாநிலத்தை அவர் எடுக்கணும். ஸோ ஒரு மாநிலத்தில் ஜிஎஸ்டிக்குள்ள, ஒரு மாநிலத்துக்குள்ள காம்போசிஷன் பண்ண முடியாது. இந்த ரிவர்ஸ் சார்ஜ்ங்கிற இன்னொரு வேர்டு இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பாயிண்ட் டாக்ஸ் தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஏன்னா யார் வரி செலுத்தணுமோ அவர்கிட்ட அந்த வரியை போடாம இன்னொருத்தர்கிட்ட அதை ரிசீவ் பண்றவர்கிட்ட அதை போடுறாங்க. ஸோ இந்த வேர்டு இப்ப இனிமேல் சென்ட்ரல் எக்ஸைஸ்ல உள்ளவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், ரிவர்ஸ் சார்ஜ்ன்றது. இப்ப நம்ம இதுல வேட்ல பர்ச்சேஸ் பாயிண்ட்ல டாக்ஸ், பர்ச்சேஸ் பாயிண்ட்ல ஜுவல்லரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓல்டு ஜுவல்லரி விற்கும்போது, கிரவுண்ட் நட் விற்கும்போது, இந்த மாதிரி பண்ணும்போது பர்ச்சேஸ் பாயிண்ட்ல லெதர்ஸ்ல ஐட்ஸ் அண்ட் ஸ்கின்ல, தமிழ்நாட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஐட்ஸ் அண்ட் ஸ்கின்ஸ்ல இருக்கும். இந்த பர்ச்சேஸ் பாயிண்ட்ல ஏன்னா அவர் விற்கிறவருக்கு ஒரு பதிவு எடுக்க, நான் போய் கடையில போய் பழைய நகையை விற்கும்போது நான் ஒரு இண்டிவிஜுவல், எனக்கு பதிவு சான்று இருக்காது. நான் கட்ட வேண்டிய வரியை அந்த ஜுவல்லரி கிட்ட கொண்டு போறது. சோ நான் கட்ட வேண்டியதுக்கு பதிலா அவர் கட்டினா இந்த ரிவர்ஸ் சார்ஜ் விட நம்ம இதுல பர்ச்சேஸ் டாக்ஸ், கொள்முதல் வரி என்ன சொல்லியிருந்தாங்க. இது ரிவர்ஸ் சார்ஜ்ன்ற ஒரு ஸ்கீம்ல இருக்கு. இதுல இந்த குட்ஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு அந்த லைபிலிட்டி வருது. இல்ல அவர் புக்ல எப்போ பேமெண்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு அந்த டேட்ல அவருக்கு லைபிலிட்டி வருது. இது ரெண்டு தெரியாத பட்சத்தில் 30 நாளுக்குள்ள அவர் இன்வாய்ஸை கட்டி இந்த ரிவர்ஸ் சார்ஜுக்கு உண்டான லைபிலிட்டியை அவர் இது பண்ணணும். இப்ப அடுத்து இன்வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா சில முக்கியமான விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இன்னும் குட்ஸ் அனுப்பிச்சிட்டு பொறுமையெல்லாம் போட்டுக்கணும். ஒண்ணு நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு குட்ஸ் அனுப்பணும், இல்ல அலாங் வித் குட்ஸோட அந்த இன்வாய்ஸை நீங்க ரெடி பண்ணி அனுப்பணும். மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருந்ததுனாக்கா இன்வாய்ஸை போட்டுட்டு இன்வாய்ஸோட அனுப்பணும். அந்த இன்வாய்ஸ் ட்ரிப்ளிகேட்ல இருக்கணும். ரிசீவருக்கு ஒரிஜினலும், டிரான்ஸ்போர்ட்டருக்கு டூப்ளிகேட்டும், சப்ளையருக்கு ட்ரிப்ளிகேட்டும் இருக்கணும். சர்வீஸ்க்கு வரும்போது டூப்ளிகேட்ல இருக்கு. ஏன்னா சர்வீஸ்ல அந்த மூவ்மெண்ட் பெரும்பாலும் இருக்காது. அதனால ரிசிபியன்ட்டுக்கு ஒரிஜினலும், சப்ளையருக்கு டூப்ளிகேட் காப்பியும் இருக்கணும். இந்த இன்வாய்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு அவருடைய விற்பருடைய முகவரி, அவருடைய பெயர், அவருடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர், வாங்குவருடைய பெயர், முகவரி, அவருடைய ஜிஎஸ்டிஎன் நம்பர், இதெல்லாம் அதில் கட்டாயம் இருக்கணும். இதை தவிர பொருள் வாங்குவது ஒரு இடமா இருந்தாலும் நம்ம கொண்டு போய் கொடுக்கறது ஒரு இடமா இருக்கலாம். இப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஒரு வணிகர் சென்னையில தலைமையிடத்தை வச்சுட்டு அவர் பர்ச்சேஸ் பண்ணுவாரு. ஆனா பொருளை கொண்டு போய் சேலத்துல கொடுங்கன்னா யாருக்கு விற்கிறோமோ அந்த சென்னை
தலைமையகத்தோட முகவரியும் பொருள் எங்கு கொண்டு போய் சேரப்போதோ அந்த இடத்தையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ரிசீவரோட நேம், சப்ளைடு அட் எந்த இடத்துல டெலிவரி கொடுக்கணும், எந்த டிரான்ஸ்போர்ட்ல போகுது, அந்த வெஹிக்கிள் நம்பர், இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கணும். முக்கியமான ஒரு இது ரேட்டு அண்ட் அமௌண்ட் சார்ஜ்ல தெளிவா அதுல குறிப்பிட்டிருக்கணும். வேட்ல வந்து இன்க்ளூசிவ் டாக்ஸை போடலாம். இப்போ பாண்டிச்சேரி வேட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் டாக்ஸ் போடலாங்கன்னு ஒன்று இருக்கு. அதனால வந்து அவர் வரி என்னன்னு பிரிச்சு காமிச்சிருக்க மாட்டார். இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் என்ன ரேட்ல அதை சார்ஜ் பண்றீங்க, எஸ்ஜிஎஸ்டினா எஸ்ஜிஎஸ்டியோட சதவீதம் என்ன, சிஜிஎஸ்டியோட சதவீதம் என்ன, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிருக்கீங்க, இதை நீங்க பிரிச்சு காமிக்கணும். இது வந்து முக்கியமான ஒரு இது. சொன்னதுக்கு அப்புறம் முன்னாடி பழசுக்கு வாங்க. முதல்ல இருந்த அதே இடம். நான் சொன்னதுக்கு அப்புறம் மாத்துங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா சப்ளை வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 30 நாளுக்குள்ள இஷ்யூ பண்ணணும். ஏன்னா சப்ளை வந்து தொடர்ச்சியா போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு இன்வாய்ஸ் இருக்கும். பேங்கிங் கம்பெனிஸ்க்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்ற இன்சூரன்ஸ் அண்ட் பேங்கிங் கம்பெனிஸ்க்கு 45 நாளுக்குள்ள நீங்க இன்வாய்ஸை கம்பல்சரியா ரைஸ் பண்ணியா இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரிப்ளிகேட் அண்ட் டூப்ளிகேட்ல இருக்கணும். அடுத்து இப்ப காம்போசிஷன் டீலர் இந்த டாக்ஸ் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ண முடியாது. இப்ப இணக்க வரி சொன்னோம் இல்லையா, அந்த 1%, 2%, 5% கட்டக்கூடிய அந்த காம்போசிஷன் டீலர் இந்த டாக்ஸ் இன்வாய்ஸை இஷ்யூ பண்ண முடியாது. எக்ஸம்ப்டட் குட்ஸ் ஆர் சர்வீஸ் பண்றவங்க இந்த டாக்ஸ் இன்வாய்ஸை கொடுக்க முடியாது. இதுக்கு பதிலாக அவங்க பில் ஆஃப் சப்ளைங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். 200 ரூபாய் கீழே இருந்தீங்கன்னா அதுக்கு கன்சாலிடேட்டா பில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன சின்ன பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க, லெஸ் தென் 200 rupees இருந்ததுன்னா அதுக்கு மொத்தமா சேர்த்து ஒரு இன்வாய்ஸை பண்ணிக்கலாம். இது வந்து முக்கியமான மாற்றங்கள் ஜிஎஸ்டிக்குள்ள இருக்குது. அதே மாதிரி பணம் வாங்கும்போது அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசீவ் பண்ணீங்கன்னா ரிசீப்ட் வவுச்சருங்கிறத ஒன்னு கட்டாயம் கொடுக்கணும். இப்ப வந்து இன்னைக்கு அட்வான்ஸ் வாங்க, ஒரு டிவி புக் பண்றீங்க, 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கட்டிட்டு போறாரு. ஒரு கார் புக் பண்றாரு, ஒரு அட்வான்ஸ் முதல்ல வாங்கிடுவாரு, அதுக்கப்புறம் மீதி பணத்தை கட்டிட்டு தான் வர்றாரு. சோ நீங்க அட்வான்ஸ் வாங்கும் போதே இந்த ரிசீப்ட் வவுச்சருங்கிற ஒரு புது சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது இன்வாய்ஸ்ல இருக்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் அதுல இருக்கும். யார் வாங்க போறாரு, என்ன அட்வான்ஸ் கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாரு, அவருடைய பெயர், முகவரி, ஜிஎஸ்டி இருந்தா இருக்கு. இதெல்லாம் கொண்டு கம்பல்சரியா நீங்க ரிசீப்ட் வவுச்சர் கொடுக்கணும். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுக்குமே. ஒருவேளை இந்த ரிசீப்ட் வவுச்சர் கொடுத்துட்டு அவர் திருப்பி எனக்கு பொருள் பிடிக்கல திருப்பி வாங்கிட்டாருன்னா ரீஃபண்ட் வவுச்சர் நீங்க இஷ்யூ பண்ணணும். இப்ப இன்னைக்கு அட்வான்ஸ் கட்டிட்டு போற, நாளைக்கு எனக்கு வேண்டாங்க பொருள், இந்த 10,000 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்கன்னாக்க ரீஃபண்ட் வவுச்சர் போட்டு அவருக்கு திருப்பி கொடுக்கணும். சோ இன்வாய்ஸ்ல உள்ள டீடைல்ஸ் எல்லாமே அதுல வர வேண்டியிருக்கும். அடுத்து இப்ப டெலிவரி செலான் சில நேரங்கள்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இப்போ ஒரு பொருளை வந்து லாரியில ஏத்திட்டு எடையை போட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து எத்தனை குவான்டிட்டி நமக்கு தெரியும். அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள். இப்போ லிக்விட் கேஸ் இருக்கு, அது டேங்கர்ல ஏற்றும் போது எவ்வளவு உள்ள போச்சு வெயிட் பண்ணாதான் தெரியும், எடை போட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி நேரங்கள்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாத சந்தர்ப்பங்கள்ல டெலிவரி செலானை போட்டு அதை அனுப்பணும். எங்க போயிட்டு வருது அது வரைக்கும் டெலிவரி செலான் இருக்கணும். இந்த இவே பில்னு ஒரு சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இவே பில்ல இந்த டெலிவரி செலானை மென்ஷன் பண்ணி இந்த பர்பஸ்க்காக வெளியில கொண்டு போறோம் என்ன போட்டுட்டு டெலிவரி செலானும் வெளியே போகணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல டெலிவரி செலானும் இ வவுச்சர், அந்த டிரான்சிட் வவுச்சர் இருக்கு, அந்த வவுச்சர்ல நீங்க இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி போடணும். இந்த டெலிவரி செலான் எப்படின்னா இந்த குவான்டிட்டி தெரியாது, ஏற்கனவே சொன்னத மாதிரி அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள. இப்ப ஐடிசி இருக்கணும். இப்ப இந்த ஐடிசி வந்து எதுக்கு இருக்கு, ஏற்கனவே வேட்ல பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு, நீங்க வாங்கி விற்கக்கூடிய பொருட்கள், ரீசேல், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி. அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோர்ஸ் ஆஃப் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப், நீங்க உங்க பிசினஸ்க்கு தொடர்புடைய இல்ல பிசினஸை இன்னும் மேலெடுத்து செல்லக்கூடிய செயல்களுக்காக மட்டும் அந்த பொருட்களையோ சர்வீஸையோ பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஐடிசி உண்டு. சோ ஐடிசி வாங்கணும்னா என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட வேலிட் இன்வாய்ஸ் கையில இருக்கணும். அதுக்கு உண்டான பேமெண்ட் நீங்க பண்ணிருக்கணும், பொருள் வந்திருக்கணும். 3 கண்டிஷன் சொல்றாங்க. வேலிட் இன்வாய்ஸ் உங்க கையில இருக்கணும், அதுக்கு உண்டான பேமெண்ட் நீங்க பண்ணிருக்கணும், பொருள் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்கணும். இது 3 இருந்தா தான் ஐடிசி இருக்கணும். ஏன்னா இந்த பில் ட்ரேடிங்ல பாத்தீங்கன்னா பொருளே வராம வெறும் பேப்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதை பண்றோம். இதை அவாய்ட் பண்றதுக்காக இது இருக்கு. சோ உங்ககிட்ட வந்து ஐடிசி ஒரு பொருளுக்கு எடுக்கிறீங்கன்னா இன்வாய்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், ஒரிஜினல் டாக்ஸ் இன்வாய்ஸ், பேமெண்ட் அதுக்குண்டான பேமெண்ட் நீங்க பண்ணிருக்கணும், சரக்கு வந்து சேர்ந்திருக்கணும். ஓகே.
இதே மாதிரி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. ஏற்கனவே சர்வீஸ் டாக்ஸ்ல இது இருக்கு. ஒரு சர்வீஸை வந்து ஒரு இடத்துல மொத்தமா வாங்கி அதை வந்து பல்வேறு நபர்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஐடிசி வந்து அங்கே அக்குமுலேட் ஆயிருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு அவர் வந்து மற்ற ஆர்கனைசேஷன்